உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினாலே தேவனை கண்மணி போல காத்து இந்த மாலைவெளியில அவருடைய சத்திய வசனங்களை நாம் தியானிக்கும்படியாக கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நம் அனைவரும் நன்றிகளையும் சோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கான வேத பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய கிருபையினாலே கடந்த நாட்களாக ஆசாரிப்புகரம் என்ற பாடத்தை நம்ம தொடர் பாடங்களாக நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். நாம் படித்துக் கொண்டிருக்கிறதான இந்த பாடங்கள் நாம் பார்க்கும்போது இங்கே அன்பு சகோதரர் ஆண்டன் ஃப்ரே அவர்கள் மூலமா எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தின் பாடங்கள், நோட்ஸ் அண்ட் தி டேபர்னாக்கல் என்ற புத்தகத்துல எழுதப்பட்ட பாடங்களை நாம் தொடர் பாடங்களாக படித்துக் கொண்டு வருகிறோம். அதுல தேவனுடைய கிருபையில நம்ம முதலாவது பாடத்தை நாம் படித்து கடந்து இரண்டாவது பாடத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். முதலாவது பாடத்துடைய தலைப்பு நாம் பார்த்தோம். என்ன தலைப்பில் நாம் படிச்சிருந்தோம்? ஓவர்வியூ ஆஃப் தி டேபர்னாக்கல், ஆசரிப்பு கூடாரத்தின் ஒரு கண்ணோட்டம் என்ற தலைப்பில முதல் பாடத்தை நம்ம அதுல எத்தனை பாகங்கள் நம்ம படிச்சிருந்தோம்? 4-5ங்களா? கரெக்டா? 4 பாகம். முதல் பாகம் என்னங்க? What is the first part? முதல் பாகத்துல நம்ம முதலாவது பாடத்துல ஆசாரிய கூடாரத்துடைய ஒரு ஷார்ட் ஹிஸ்டரி நம்ம பார்த்திருந்தோம். ரெண்டாவது நிறங்களை பற்றி, தி சிம்பலிசம் ஆஃப் கலர்ஸ். செகண்ட் பார்ட் தி சிம்பலிசம் ஆஃப் மெட்டல்ஸ். அப்புறம் சித்தி மரம், அப்புறம் சீஃப் பார்ட்டிஷன்ஸ். வெரி குட். சரி பிரியமானவர்களே, இப்ப நம்ம இரண்டாவது பாடத்தின் தலைப்பு நம்ம பார்க்கும்போது பிரகாரம், செகண்ட் பார்ட் சாப்டர் நாங்க கோர்ட் என்ற தலைப்பில் நம்ம பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை பார்ப்பதற்கு முன்னதாக வழக்கம் போல நமக்கு என்னங்க கொஸ்டின் ஆன்சர். மாசத்துல ஒரு முறை நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? நோட்ஸ் செக்கிங் இருக்கு இல்லைங்களா? எல்லாரும் எழுதிருக்கீங்களா? ஓகே, வெரி குட். ஆனா இந்த வாரம் இருக்காது, கவலைப்படாதீங்க. அடுத்த வாரம் நம்ம நோட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம், சுத்தமா இருந்தால். சரி, போன வாரத்தின் பாடத்தின் கேள்விகள் இல்லைங்களா? போலாங்களா? இல்ல ஸ்கிப் பண்ணிடலாம்? படிக்காதவங்களா என்ன நினைச்சிருக்கீங்க? ஸ்கிப் பண்ண நல்லா இருக்கு. படிச்சவங்க கேள்வி கேட்கணுன்ற ஆர்வத்துல இருப்பீங்க இல்லைங்களா? சரி, ஓகே. இதுல படிச்சோமா படிக்கலன்றது இங்க விஷயம் கிடையாது. எனக்கு ரொம்ப தெரியுன்ற விஷயமும் கிடையாது இங்க. ஸோ ரிவிஷனுக்காக தான் நம்மள கேள்வி கேட்குறேன். அது மூலமா நமக்கு என்ன ஆகுது? போன வாரம் படிச்ச பாடம் நமக்கு ஒரு ரிவிஷன் ஆகுது. நமக்கும் எல்லாருக்குமே நாங்க ஒரு 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 என்ன ஆகுதுங்க, அது நமக்குள்ள ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தக்கூடியதாக. சரி, நம்ம கேள்விகளுக்குள்ளாக கடந்து செல்லலாம். போன வாரத்துடைய தலைப்பு நம்ம என்ன தலைப்புல படிச்சிருந்தோம்னாக்கா, சீஃப் பார்ட்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம கவிதா சிஸ்டர் பயபக்தியோட படிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் வந்துதான் பார்த்தாங்களே, கொஞ்சம் அப்சர்வ் பண்ணேன். நிறைய பேர் எக்ஸாம்ல லாஸ்ட் டைம்ல தான் படிக்குவாங்க, அது எக்ஸாம் ஆளுகிட்ட படிச்சுங்க. அந்த மாதிரி கேட்டகரியில இவங்க நினைக்கிறேன். அதனால முதல் கேள்வி ரொம்ப சுலபமான கேள்வி தான், எல்லாம் சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். நான் ஹார்ட் கொஸ்டின்ஸோ ஆழமான கேள்விகளை நான் என்ன பண்ணல, நான் உங்களை கேட்கல. ரொம்ப எளிமையான கேள்வி, போன வாரம் படிச்ச பாடங்கள் தான், ரிவிஷனாக தான் கேள்வியா கேட்டேன். சரி, கவிதா சிஸ்டருக்கான கேள்வி, ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டின அந்த கட்டிட கலைஞர்கள் யார் யார்? Who are the chief artisans constructed the tabernacle? கவிதா சிஸ்டர் யாருங்க அது கட்டுனது? என்ன கவிதா சிஸ்டர் ராமபுரி சப்போர்ட் பண்ணாங்க? சத்தமா சொல்லுங்க சிஸ்டர், பயப்பட வேண்டாம். வெசலியன் சொல்லுங்க. நீங்க மலையாளத்தை, எனக்கு மலையாளம் தெரியும், எனக்கு மலையாளம் அறியும் சிஸ்டர். கேட்ட சொன்னாங்களா? எனக்கு கேட்கல காதுல. சத்தமா சொல்லுங்க சிஸ்டர். எழுந்து நிக்க சொல்லட்டுமா?
சரி, பெசலியல், அகோலியா. வெரி குட். அடுத்த கேள்வி, ஜூலியஸ் சிஸ்டர் பண்ண வர பாடம் அட்டன் பண்ணீங்களா? இல்ல. ரெக்கார்டிங் ஆன் பண்ணார் கேட்டீங்களா? அதுவும் இல்ல. சரி, ஓகே, பரவாயில்ல, விடுங்க, கேளுங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரீட்டா சிஸ்டர் கொடுக்கலாம். அந்த லாஸ்ட்டுக்கு இந்த லாஸ்ட்டுக்கு அகோலியாவும் பெசலியலும் அகோலியாவும் யாரை நிழலாக காண்பிக்கிறார்கள்? யாரை அடையாளப்படுத்துறாங்க? அகோலியாப் அண்ட் பெசலியல் அண்ட் அகோலியாப் ரெப்ரசென்டிங் whom? சீக்கிரம் சொல்ல, டக்குன்னு சொல்ல, சத்தமா சொன்னேன். அப்பதான் எனக்கு ஒரு உற்சாகமா இருக்கு. நெக்ஸ்ட் வீக்கு கிளாஸ் கேள்வி கேட்கறதுக்கோ கிளாஸ் நடத்துறதுக்கோ என்ன இருக்கு? உங்களுடைய ஃபீட்பேக் நமக்கு சத்தமா கொஞ்சம் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற ஜூலியஸ் சிஸ்டருக்கு எழுந்து நின்று சொல்ல வைக்கிட்டோமா அப்பமா? அந்த நிலைக்கு என்ன ஆளாக்காதீர்கள் சிஸ்டர். வெரி குட். பெசலியல் யாரை அடையாளப்படுத்துறாரு? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துறார். அப்புறம் அகோலியா, அகோலியா இருக்கிற மிஸ்டர், உங்களுக்கான கேள்வி வருது, அதுக்கு மாத்திரம் நீங்க பதில் சொன்னா போதும். அகோலியா ரைட்டஸ்டர், என்ன இவ்வளோ இதுவா இருக்கிறீங்க? வருத்தத்துக்குரிய விஷயமாக. அகோலியா யாரு சிஸ்டர்? யார சொன்னீங்க? ஆன்லைன்ல யார் சொன்னீங்க சிஸ்டர்? சபையை குறிக்கிறார். வெரி குட் சிஸ்டர். பாக்கியம் சிஸ்டருங்களா சொன்னது? ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். இல்லைங்களா? பெசலியல் நமது ஆண்டவராகிய இயேசு அடையாளப்படுத்துகிறார், நிழலாக காட்டுகிறார். அகோலியா அவருடைய சபை, கிறிஸ்துவுடைய மனவாட்டி, துணை, அவருடைய அசிஸ்டன்ட். இல்லைங்களா? அகோலியா யாருங்க? பெசலியலுடைய அசிஸ்டன்ட், அவருடைய அசிஸ்டன்ட், துணை என்று நாம் பார்க்கணும். கிறிஸ்துவுடைய துணை யாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மனவாட்டியாகிய சபை. சரி, அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி ரவணி சிஸ்டர் தான். பெசலியல் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? பெசல் என்ற பெயருக்கு அர்த்தம் ஃபாஸ்ட் ஃபாஸ்டா சொல்லணும் சிஸ்டர்ஸ். என்ன ரொம்ப சோதிக்கிறீங்க நீங்க, நிஜமாவே என்ன ரொம்ப சோதிக்கிறீர்கள். சொல்லுங்க. ஷேடோ ஆஃப், ஷேடோ ஆஃப் காட். வெரி குட். என்னங்க? தேவனுடைய நிழல் என்ற அர்த்தம், இல்லைங்களா? தேவனுடைய நிழல், பெசலியல் என்றால் தேவனுடைய நிழல். அப்படின்னா தேவனுடைய நிழல் யாருன்னா நமது ஆண்டவராகிய இயேசு. ஜீசஸ் தி ஷேடோ ஆஃப் காட், இஸ் தி இமேஜ் ஆஃப் காட். இயேசு கிருஷ்ணன் வருகிறார், தேவனுடைய ஒரு இமேஜ், அவருடைய இமேஜாக இருக்கிறார், சாயல், அவருடைய தற்சுரூபமாக இருக்கிறார். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் சிசிலியா சிஸ்டருக்கு. அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, பெசலியலுடைய தாத்தா பெயர் என்ன? அதுக்கான அர்த்தம் என்ன? ஃபர்ஸ்ட் அவர் தாத்தா பேரை சொல்லுங்க. ஊர். கரெக்டா? வெரி குட். அவருடைய தாத்தா பேர் ஊரா? ஊரா? எந்த ஊருங்க? பெங்களூரா? ஊரா ஊரியா? நான் கேட்டது தாத்தா பேர். தாத்தா பேர் ஊர்னா கரெக்டா பாருங்க. இங்கிலீஷ்ல அப்படி. ஓகே, வெரி குட். அதோடைய அர்த்தம் என்ன? வெரி குட், இல்லைங்களா? ஊர் என்றால் அது அர்த்தம் என்னங்க? நோபல். பெசலிய தாத்தாவுடைய பெயர், அதுக்கான அர்த்தம் நோபல் என்று. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். சாந்தி சிஸ்டர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்களா? ஆன்லைன் ஜூம்ல இதுல கேட்டீங்களா? யூடியூப்ல? ரெண்டுமே செய்யறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. சரி, ஓகே.
ஏன் நான் சொல்றேன்னா இங்க அடுத்த நெக்ஸ்ட் வீக் அது கேட்பீங்கன்றவரு இதுக்காக தான் அது மறுபடியும் உங்களுக்கு பண்றேன். சரி, அடுத்த கேள்வி வந்து ஷெர்லி சிஸ்டருக்கு, பெசிலில் சார்ந்த கோத்திரம் எது? which the Bezalel belongs to which tribe? யூதா. வெரி குட். யூதா கோத்திரம். அதனுடைய அர்த்தம் பிரைஸ். வெரி குட் சிஸ்டர். சரி, அடுத்த கேள்வி சென்டர்ல கேட்கலாம். சுசன் ரெடி? ஓகே. வேற யாரும் 4 பேர் தான் இருக்காங்க. சரி, ராமபதற்கான கேள்வி. ராமபதர், பெசலேலுடைய அப்பா பெயர் என்ன? அதுக்கான அர்த்தம் என்ன? என்னங்க பெசலேயோட அப்பா பேர்? பெசலேயோட அப்பா பேர் பதர் இன்னும் தள்ளாட்டுங்க. அதை சிரிச்சுன்னு தள்ளாட்டுங்க. கேக்குறேன் காயத்ரிக்கு வரேன். காயத்ரி சீக்கிரத்துல வருங்க. சொல்லுங்க ராம்பது. தெரியாதுங்களா? வெரி குட். சரி, நம்ம அடுத்த கொஸ்டின் பாஸ் டு பிரதர் பால் சிங். பிரதர், அவருடைய அப்பா பேர் என்ன? அதுக்கு வெரி குட். பெஸ்லில் அப்பா பெயர் ஊரி. அதோட அர்த்தம் வந்து லைட் என்ற அர்த்தத்துக்கு குறிக்கிறது. வெரி குட் பிரதர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கேள்வி வந்து காயத்ரிக்கான கேள்வி. இப்போ பெஸ்லிலுக்கு அசிஸ்டண்டா யாரை கொடுத்திருந்தான்னு பார்த்த நம்ம அஹோலியாப். அஹோலியாப் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? வெரி குட், வெரி குட். இல்லைங்களா? ஃபாதர்ஸ் 10 தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப வெரி குட். அதாவது என் பிதாவின் கூடாரம். அப்போ சபை வந்து தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார். சபை வந்து என்ன இருக்கிறோம்? நம்ம அவருடைய ஆலயம். இந்த ஆலயம் என்ன நிலையில இருக்கு? என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? டென்ட். நம்ம இந்த தேகம் வந்து இது ஒரு கூடாரம். இது ஒரு கூடாரம். இது நிரந்தரம் கிடையாது. இது டென்ட். அதனாலதான் மை ஃபாதர்ஸ் டென்ட் என்ற அர்த்தத்தை தருகிறதாக நாம் பார்க்கிறோம். சரி, அவருடைய அப்பா பெயர் என்ன? அடுத்த கேள்வி, அவருடைய அப்பா பெயர் என்ன? ரெபெக்கா சிஸ்டர், நீங்க சொல்லுங்களா? சரி, ஓகே, தேங்க்ஸ் சிஸ்டர். பரவாயில்ல. ஆனா நீங்க ட்ரை பண்ணுங்க, அப்படியே இருந்துடாதீங்க. எல்லாருக்கும் சொல்றதுதான் என்னன்னாக்கா, அப்படியே இருக்கக்கூடாது. முன்னேற்றத்தை நம்ம காட்டணும். இல்லைங்களா? இல்லைங்களா அன்புக்குரிய சகோதர சரிகளே? ஒவ்வொரு பாடம் நம்ம படிக்கும்போது என்னங்க, ஃபர்ஸ்ட் நம்ம அறிவை நம்ம வளர்த்துக்கணும். பேஸ் வந்து நம்முடைய நாலேஜ் தான். அப்புறமா அந்த அறிவை பேஸ் பண்ணி தான் கேரக்டர்னு ஆகும், வளரும். நீங்க எந்த அளவுக்கு அறிவுல வளருகிறோமோ நம்ம அந்த அளவுக்கு என்ன ஆகும்? தேவனுடைய குணங்கள் வரும். தேவனுடைய வசனத்தின் மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும் அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு இந்த வார்த்தைகள் நம்மள என்ன செய்யும்? தேவனை போல நம்மள மாற்றக்கூடிய வல்லமை அவருடைய வார்த்தைக்கு இருக்கு. அதனால அறிவை நம்ம வளர்த்துக்கணும், டெவலப் பண்ணணும். டே பை டே. அதான் போல் சொல்றோம் இல்லைங்களா, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு நாங்க மூல உபதேசம் பாலை கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்படியே இருந்தனா ரொம்ப கஷ்டம் பிரியமான சகோதர சரிகளே. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்லைன்ல நம்ம பாக்கியம் சிஸ்டர் சொல்லுவாங்க. பாக்கியம் சிஸ்டர், உங்களுக்கான கேள்வி. இந்த அஹோலியாப் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? அந்த கோத்திரத்துடைய அர்த்தம் என்ன? பாக்கியம் சிஸ்டர் கேக்குதுங்களா? அஹோலியாப் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? அந்த கோத்திரத்துடைய அர்த்தம் என்ன? தெரியலீங்களா சிஸ்டர்? யாருங்க சிஸ்டர்? சரிங்க சுகுணா சிஸ்டர் சொல்லுங்க. நீங்க இருக்கிறத தெரியல. சொல்லுங்க சிஸ்டர். வெரி குட், வெரி குட். தான் கோத்திரம், அதோடைய அர்த்தம் என்னன்னாங்க? ஜட்ஜ். டான் மீன்ஸ் ஜட்ஜ். அதான் தானியல். தானியல் ஆனா கூட தேவன் என்னுடைய நியாயாதிபதி. வெரி குட் சிஸ்டர், தேங்க்யூ. சரி, பிரியமானவர்களே, அது நமக்கு என்ன குறிக்குதுன்னு பார்த்தோம். அது
என்னங்க அது நம்ம என்னவா இருக்கிறோம், நம்ம சபை இந்த உலகத்தை தூதர்களை நியாயம் தீர்ப்போம் என்பதை அது குறிக்கிறதாக பார்க்கிறோம். சரி, அடுத்த கடைசியா இன்னொரு சப் டாபிக் நம்ம பார்த்திருந்தோம். அந்த சப் டாபிக் நாங்க சிஸ்டர் சொல்லி டென்ட் ஆஃப் மீட்டிங், மோசையின் கூடாரம். மோசை அதுக்கு என்ன பேர் வச்சிருந்தாரு? ஆசாரிப்பு கூடாரம் பேர் வச்சிருந்தாரு. அதனால இந்த ஆசாரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு முன்னாடி இல்லைங்களா, தேவன் எங்கே யாருடைய கூடாரத்துல பேசினார்னா மோசையுடைய கூடாரம். ஓகே, தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அநேகர் நல்ல பதில் சொன்னீங்க, அநேகர் பதில் சொல்லாம போனீங்க. ஆனா அடுத்த வாரம் எல்லாரும் என்ன பண்ணுங்க, முயற்சி எடுங்க அன்புக்குரியவர்கள். முயற்சி எடுத்தா ஆகும், ஆகாத ஒன்றும் விஷயம் கிடையாது. இது ஒன்றும் நீங்க இன்ஜினியரிங் எக்ஸாமும் படிக்க போகிறது கிடையாது இல்லைங்களா. ஒரு 1/2 hour டைம் கொடுத்தாலே என்ன பண்ணலாம், அதை நம்ம படிச்சு மனசுல வச்சுக்கணும். இல்லைன்னா வேஸ்ட் தான். நம்ம படிக்கிறது நாங்கள் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்ட மாதிரி ஆகிடும் இல்லைங்களா. போன வாரம் படிச்சது நமக்கு நினைவில் இல்லைன்னாக்கா நம்ம படிச்சு ஒன்றும் பிரயோஜனமே இல்லாத. அதனால படிக்கக்கூடிய பாடங்களை மனதுல பதிய வைத்துக் கொள்வது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி பிரியமானவர்களே, இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பாடம் 2 பிரகாரம், பாடம் 2 பிரகாரம், சாப்டர் 2 கோர்ட் டாபிக் சரி பிரியமானவர்களே, இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு தேவன் என்ன செய்திருந்தார்னா ஒரு பிரகாரத்தை உண்டு பண்ணும்படியாக தேவன் இங்கே சொல்லியிருந்தார். இதுதான் பிரகாரம். பிரகாரம்ன்றது இந்த கோட், இது ஆசாரிப்பு கூடாரம். நீங்க படத்துல பாக்குறீங்களா, இது ஆசாரிப்பு. திஸ் இஸ் த டேபர்நாக்கல். இதுதான் ஆசாரிப்பு கூடாரம். இதை சுற்றிலும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வேலி போல இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரகாரம் தான் பிரகாரம் என்று சொல்லப்படுகிறது, கோட் என்று சொல்லப்படுகிறது. இதை எப்படி கட்டப்பட்டது, இந்த பிரகாரத்துடைய கன்ஸ்ட்ரக்ஷன், அதோடைய டீட்டெயில்ஸ் நம்ம என்ன சொல்ல நம்ம படிக்கலாம். அது எப்படி கட்டப்பட்டிருந்தது, அதுல இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சத்தியங்கள் என்ன, அதுல இருக்கக்கூடிய நமக்கான பாடங்கள் என்ன, இதெல்லாம் என்ன பண்ண போறோம் இன்றைய பாடத்தில் நம்ம டீட்டெயிலா நம்ம படிக்கலாம். சரி பிரியமானவர்களே, அதுக்கு முன்பதாக நம்ம பார்க்கும்போது இந்த ஆசாரிப்பு கூடாரம் இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்துல 40 வருடங்கள் நாங்க வனாந்திரத்துல இருந்தாங்க இல்லைங்களா. அப்போ அவங்களுடைய கூடார அமைப்பு எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய கேம்பிங் ஒரு சிஸ்டம் எப்படி இருந்துச்சு. 40 வருஷம் வனாந்திரத்துல இருந்தாங்க இல்லைங்களா. அப்போ அவங்களுடைய கேம்ப் எப்படி அவங்களுடைய கூடாரங்களை அமைச்சிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்கள வழி நடத்துவதற்கு தேவன் என்ன செஞ்சிருந்தாருனாக்கா இந்த மேகஸ்தம்பத்தை என்ன செஞ்சார், ஏற்பாடு செய்திருந்தார். மேகஸ்தம்பம் அது பகல் நேரத்துல மேகஸ்தம்பமா இருக்கும், ராத்திரி நேரத்துல அக்னி ஸ்தம்பமா மாறும், லைட் கொடுக்கும், வெளிச்சம் கொடுக்கும். இது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. இஸ்ரேல் மக்களை வழி நடத்துவதற்கு தேவன் என்ன பண்ணியிருந்தாரு, இந்த மேகஸ்தம்பத்தை தான் பயன்படுத்தினாரு. இந்த மேகஸ்தம்பம் எங்க போதோ, மேகஸ்தம்பம் எங்க நிற்குதோ அதற்கு கீழே என்ன செய்வாங்கன்னா இந்த கூடாரத்தை அவங்க செய்வாங்க, இதை அமைப்பார். ஆசாரிப்பு கூடாரத்தை அங்க அமைப்பார்கள். அதை சுற்றிலும், இந்த கூடாரத்தை சுற்றிலுமே என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு திசையிலும் 3 கோத்திரங்கள் என்ன செய்வாங்க, கூடாரங்களை போடுவாங்க. ஒரு கேம்பிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளினா ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதனால இந்த 4 டைரக்ஷன், நார்த் சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்ல ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் அவங்களுடைய கூடாரங்களை 3 கோத்திரங்கள் தன்னுடைய கூடாரங்களை அமைச்சு வைப்பாங்க. அப்ப 4க்கு எவ்வளவு ஆச்சுங்க, 12 இல்லைங்களா. 3 × 4 12 சரிங்களா. 12 கோத்திரங்கள் தன்னுடைய கூடாரங்கள் இப்படி அமைப்பாங்க. சரி, இந்த இஸ்ரேல் மக்கள் வாழக்கூடிய இந்த இடத்துக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா பாளையம். பாளையம், பாளையம் என்றால் மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு பாளையம். நம்ம ஊர்ல நிறைய பாளையம் இருக்கு இல்லைங்களா. என்னென்ன பாளையம் ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். முன்றடி பாளையம், சுல்தான் பாளையம், அப்புறம் டிசி பக்கத்துல ஒரு டிசி பாளையம் இருக்கு. அங்க நிறைய பேர் வசிக்கிறாங்க நம்ம சபையில. அப்போ ஜனங்க வசிக்கக்கூடிய இடங்களுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, பாளையம் என்று தமிழ்ல வார்த்தை பயன்படுத்துகிறது. இங்கிலீஷ்ல கேம்ப் என்று அங்க சொல்லப்படுது. சரி, அடுத்து பார்க்கும்போது பாருங்க, படத்துல பாருங்க, பிக்சர்ல இதுதான் நாங்க பிரகாரம்.
இது நாங்க கோர்ட் இந்த பிரகாரம். அப்புறம் ஆசரிப்பு கூடாரம், இதுக்கு பேர் ஆசரிப்பு கூடாரம். இதுல 2 அறைகள் இருந்துச்சு. 2 அபார்ட்மெண்ட் ஆர் 2 ரூம்ஸ் இருந்துச்சு. முதலாம் அறைக்கு என்ன பேர்னா ஹோலி பிளேஸ், பரிசுத்த ஸ்தலம் என்ற அர்த்தம். 2வது அறைக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அர்த்தம். ஓகே, இதெல்லாம் நம்ம பேசிக்ல படிச்சிருப்போம் இந்த விஷயங்கள்லாம். சரி, இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி அப்படியே நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த பாளையத்துல யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் அங்க தன்னுடைய கூடாரங்களை அங்க அமைச்சிருந்தாங்க. பிரகாரத்துக்குள்ள யார் மாத்திரம் வரலாம்? இந்த பிரகாரத்துக்குள்ள யாருக்கு மட்டும் அனுமதி இருந்துச்சுங்க? ஆசாரியர்கள், அதாவது லேவியர்கள், லேவைட்ஸ். தேவன் இந்த 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தை என்ன செய்தாரு? இந்த ஆசாரி கூடாரத்தின் வேலைக்காக தேர்ந்தெடுத்தார். இந்த கோத்திரம் யாருங்க? லேவி கோத்திரம். லேவியர்களுக்கு என்ன இருந்துச்சுனாக்கா, லேவியர்களை தவிர மத்த யாருமே இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு கிட்ட கூட என்ன கூடாது, வரக்கூடாது. இவங்க கூடாரத்துக்கும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 அடி தூரத்துல இருந்துச்சு. 3000 அடி தூரத்துல அவனுடைய கூடாரங்களை அமைச்சிருந்தாங்க. அதனால பொதுவான மக்கள், பொதுமக்கள் யாருமே என்ன கூடாது, இந்த கூடாரத்துக்கிட்ட வரக்கூடாது. ஆனால் யார் மாத்திரம் வரலாம்னாக்கா லேவியர்கள் மாத்திரம் இது உள்ள வரலாம். இந்த வாசல் மூலம், வாசல் வழியாக அங்க வரலாம். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்துல இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாரு ஆண்டவர். இன்னும் என்ன செய்யறாரு? அங்க இன்னும் சில தடைகளை பண்றாரு. யாருக்குனாக்கா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் மாத்திரம் வர்றதுக்கு அனுமதித்தாரு தேவன்? ஆசாரியர்கள், பிரீஸ்ட். யார் இந்த ஆசாரியர்கள்? வெரி குட், ஆரோனுடைய குமாரன். யார் ஆரோனு? ஆரோன் யாருங்க? மோசேவுடைய அண்ணன தம்பியா? அண்ணன தம்பியா? அண்ணன் இல்லைங்களா? மோசஸுடைய அண்ணன் யாருங்க? ஆரோன் இல்லைங்களா? அம்ராமுடைய மகன் ஆரோன். மோசே ஆரோனுடைய அப்பா பேர் நாங்க, அப்பா அம்மா பேரு, அப்பா பேரு அம்ராம் இல்லைங்களா? அம்ராம் அவருடைய மகன். அதனால தேவன் வந்து, கவனிங்க அன்புக்குரியவர்களே, தேவன் வந்து இந்த ஆரோனுடைய குமாரர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு என்ன முடியும், வருவதற்கு அனுமதி கொடுத்தார். ஒன்லி ஆரோன் சன்ஸ் கேன் என்டர் இன்டு தி ஹோலி. அவங்கள தவிர வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது? லேவியர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள தவிர வேற யாரும் என்ன கூடாது, உள்ள வரக்கூடாது. லேவியர்கள் யாரும் வரக்கூடாது. ஆரோனுடைய குமாரர்கள், ஆசாரியர்கள் மாத்திரம் இங்க வரலாம். அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் நாங்கணும் வருஷத்துக்கு ஒரு முறை அவர் அங்க பிரவேசிக்கீங்களா? ஒன்ஸ் இன் a year. ஓகே, எப்ப அது? என்னைக்கு அது? அட்டோன்மெண்ட் டே இல்லைங்களா? பாவ நிவாரண நாள். அந்த பாவ நிவாரண நாள் அன்று தான் அவங்க என்ன செய்யணும்னாக்கா, அந்த பிரதான ஆசாரியன் ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணார், அதுக்குள்ள பிரவேசித்து அந்த கிருபாசனத்து மேல ரத்தத்தை தெளிப்பாரு. சரிங்களா? இதான் அவங்களுடைய அந்த வனாந்திரத்துல இருந்த போது அவங்களுடைய இந்த அமைப்பு எப்படி இருந்துச்சுனாக்கா, பாளையம், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தம். பாளையத்துல இஸ்ரேல் மக்கள் இருந்தாங்க, பிரகாரத்துக்குள்ள லேவியர்கள் அனுமதிக்கப்பட்டாங்க, பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியர்கள் அனுமதிக்கப்பட்டாங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரதான ஆசாரியருக்கு மாத்திரம்தான் அனுமதி, மற்றவங்க யாருமே போக முடியாது. சரிங்களா? சரி, இதுக்கான மீனிங், இதுக்கான அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இந்த பிரகாரம், அதாவது பாளையம், அது என்ன நிலைமையை குறிக்கிறது, என்ன நிலையை குறிக்கிறது? இந்த பாளையத்துல வாழக்கூடிய மக்கள் யாரை நிழலாக காட்டுகிறாங்க? இதெல்லாம் நம்ம பேஸ்ல படிச்சிருந்தா, இதை படிச்சுட்டாக்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம். இந்த பாளையம் யாரை குறிக்கிறாங்க? உலக மக்களை குறிக்கிறாங்க. பாவத்தில் இருக்கக்கூடிய உலகத்தார், அவிசுவாசிகளை குறிக்கிறாங்க இல்லைங்களா? அன்பிலீவர்ஸ், தோஸ் ஆர் இன் சின். உலகத்துல இருக்கக்கூடிய தேவனுக்கு தூரமா இருக்கிறாங்க, தேவனுக்கும் அவருடைய தெய்வீக திட்டங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க, தூரத்துல இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு தான் இந்த பாளையம் குறிக்கிறது. சரி, பிரகாரம் என்ன நிலையை குறிக்கிறது?
இது பாவிகளுடைய நிலையை குறிக்கிறது. பிரகாரம் பாருங்க, சுத்திரமா வெண்மையான திரைகளால இது என்ன இருக்குது, இது சூழப்பட்டிருக்கு. ஓகே, நாங்க வெண்மையான திரைகளால் மூடப்பட்டிருக்கு. இந்த நிலை எந்த நிலைமை குறிக்கிறது? நீதிமானாக்கப்பட்ட நிலை. அதாவது இயேசு கிறிஸ்து என்ற இந்த வாசல் வழியாக இயேசு தானே வருகிறாரு, வாசல். ஆண்டு சொல்றாரு, நானே வாசல், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், நானே வாசல் என்று ஆண்டு சொல்றாருங்களா. அந்த வாசல் வழியாக யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவங்க எங்க அனுமதிக்கப்படுறாங்க? பிரகாரத்துக்குள்ள வருகிறார்கள். அவங்க என்ன ஆகுறாங்க? நீதிமானாக்கப்படுகிறார். என்ன ஆகுறாங்க? நீதிமான்கள். ஓகேங்களா? சுத்திரபர் என்ன இருக்கு? வெண்மையான இந்த வேலி இருக்குது. அதாவது அவங்க பாவங்கள் எல்லாம் மூடப்பட்டு தேவன் அவங்களை என்ன பார்க்கிறாரு? நீதிமான்களா. ஓகே, they are justified believers, justified Christians, நீதிமானாக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை அது புரிகிறது. ஓகே, அடுத்து பாருங்க பிரியமான, நெக்ஸ்ட் பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனோம் அப்படின்னாக்கா இங்க ஒரு கர்டன் இருக்கும். இங்க என்ன இருக்கும்? இங்க ஒரு கர்டன் இருக்கும், ஒரு தொங்கு திரை இருக்கும். முதலாம் திரை என்று இதை சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வெயில். இந்த முதலாம் திரையை அவங்க கடந்தாக எங்க போலாம்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போலாம். இந்த பரிசுத்த ஸ்தலம் என்ன நிலைமை புரிகிறது பாருங்க. இது வந்து பாவிகளுடைய நிலை. உலக மக்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க, பாவத்துல பாவிகளா இருக்கிறாங்க, தேவனை விட்டு தூரத்துல இருக்கிறாங்க. யாரெல்லாம் இயேசு என்ற வாசல் வழியாக உள்ள வந்திருக்கிறாங்களோ, இயேசு விசுவாசித்து வந்தவங்கலாம் என்ன இருக்கிறாங்க? நீதிமானாக்கப்பட்ட நிலை. ஓகே, ஜஸ்டிஃபைடு கண்டிஷன். நாங்க ஜஸ்டிஃபைடு கண்டிஷன். அடுத்து பாருங்க, அடுத்த நிலைக்கு போவது அப்படின்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னாக்கா, இந்த திரையை கடந்து உள்ள போறவங்களுக்கு இவங்க யாரை குறிக்கிறாங்க? அதாவது பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு கான்சிக்ரேட்டட் ஒரு கண்டிஷன். யாரெல்லாம் தங்களுடைய சரீரத்தை தேவனுக்கு ஜீவபலியா ஒப்பு கொடுத்தாங்க, யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பது மாத்திரமல்ல, என்ன பண்ணோம்? இயேசுக்காக தன்னுடைய ஜீவனை பலியாகும். எந்த வசனம் சொல்றது? ரொம்ப பிரபலம் வர இல்லைங்களா? ரோமர் 13:12 எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமான வசனம் இல்லைங்களா? சகோதரர், உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தமும் பெரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறார். அப்படி யாரெல்லாம் தங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்க தான் ஆகிறாங்க இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. those who consecrated, யாரெல்லாம் தங்களை தேவனுக்கு, அப்போ அவங்களுக்கான பிரிவிலேஜஸ், தேவன் அவங்களுக்கு என்ன ஒரு ஸ்லாக்கியங்கள் கொடுக்கப்படுகிறது. என்னென்ன ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுக்கிறார்? பிரிவிலேஜஸ்னாக்கா அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? குத்து விளக்குல இருந்து வெளிச்சம் கொடுக்கிறார். அவங்களுக்கு என்ன கொடுக்குது? ஆசீர்வாதங்கள், வெளிச்சம். அதாவது தேவனுடைய வெளிப்பாடு, ரெவலேஷன்ஸ். அதாவது தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் வெளிப்பாடு. அவருடைய கண்கள் நாகுது பிரகாசம் அடைது, அவருடைய கண்கள் நாகுது பிரகாசம் அடைந்து தேவனுடைய தெய்வீக திட்டங்களை அவங்களால என்ன பண்ண முடியும்? புரிஞ்சிக்க முடியும். இங்க இருக்கிறவங்களுக்கு புரியாது, இங்க இருக்கிற சுத்தமா புரியாது. யாருக்கு? பாளையத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகாது? சுத்தமா புரியாது, அது அவங்களுக்கு பைத்தியமா இருக்கும். ஆனா இயேசு விசுவாசித்து உள்ள வந்தவங்களுக்கு கொஞ்சம் புரியும், ஒரு சில விஷயங்கள் புரியும். ஆனா தங்களை தேவனுக்கென்று அர்ப்பணித்தவங்களுக்கு என்ன கிடைக்கும்? குத்து விளக்கு. அதாவது தேவனுடைய வசனத்திலிருந்து என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு வெளிப்பாடுகள். enlightenment, they will be enlightened in the spirit. தேவனுடைய ஆவியினால அவங்க பிரகாசிக்கப்படுவாங்க. அவங்களுடைய மனது என்னாகும்? அது பிரகாசிக்கப்பட்டு தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் என்ன செய்வாங்க? புரிந்து கொள்ளக்கூடியவங்க. ஆண்டவர் இயேசு கூட ஞானஸ்தானம் எடுக்கும் போது என்ன நடந்துச்சுங்க? இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின போது என்ன நடந்துச்சுங்க? வானம் அவருக்கு திறக்கப்பட்டது.
தேவ ஆவியாரை போல அவர் மேல என்னங்க புறாவை போல இறங்கினது என்று பார்க்கிறோம். வானம் திறக்கப்பட்டதுன்னா என்ன? அது வானம் திறக்கப்பட்டதுன்னா வானம் அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சானா? இல்லை. வானம்னா பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள், தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் வெளிப்பாடு என்ன ஆகுது? இப்போ திறக்கப்பட யாரெல்லாம் தேவனுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறாங்களோ பிரியமானவர்களே, அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க தேவன் என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு அவருடைய தெய்வீக திட்டங்களை என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறாரு. டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு பிரியமானவர்களே. எவ்வளவு எந்த அளவுக்கு நம்முடைய கான்சிகரேஷன் இருக்குதோ, அதாவது எந்த அளவுக்கு நம்ம தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மனக்கண்கள் ஆகும், பிரகாசிக்கும். பவுல் இதை சொல்றாரு இல்ல எபேசியர்ல ஒரு வசனம் வாசிக்கலாம் வாங்க. அதாவது பிரகாசமுள்ள மனக்கண்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு பவுல். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புக்குரியவர்களே, அதாவது தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த தெய்வீக திட்டங்கள், அந்த தெய்வீக திட்டங்களை அறிந்து கொள்வதற்கான ஒரு பிரகாசமுள்ள. படிக்கலாம் வாங்க. அது எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிங்க. 1 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்து தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாக நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று. அதாவது பிரியமானவர்களே, தேவனுக்கு என்று யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவனை கொடுக்குற அந்த குத்து விளக்குல தான் என்ன கிடைக்கும்? வெளிச்சம். அதாவது தேவனுடைய வசனத்துல இருந்து, தேவனுடைய இந்த வேதாகமத்துல இருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், பிரகாசமான மனக்கண்கள் அவங்களுக்கு. அதான் அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள். இதெல்லாம் பிளெஸிங்ஸ் இல்லைங்களா? பிரியமா, நிறைய பேர் பிளெஸிங்ஸ் என்ன நினைப்போம்? காசு பணம் இருந்தா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைப்போம். பிரியமானவர்களே, இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது. ஆனா தேவனுடைய வசனம் என்ன ஆகாது? என்றைக்கும் அழியாது. இது நமக்கு மகிமையை கொண்டு வரும், அழியாமையை கொண்டு வரும். என்ன கொண்டு வரும்? இது இம்மார்டல் லைஃப் நமக்கு என்னாகும்? நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. சரி, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அடுத்து நீங்க அதுக்கு எதிரில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, அங்க என்ன இருக்குங்க? சமூகத்தை பத்து மேஜை அவங்களுக்கு வைக்கப்படும். டேபிள், ஷூ பிரெட் டேபிள். அது என்ன இருக்கு? 6 அப்பங்களை வச்சிருக்கிறார். அப்படின்னா என்னன்னா பிரியமானவர்களே, தேவன் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? பலமான ஆகாரம். என்னது? நாங்க சாலிட் ஃபுட். சாலிட் ஃபுட்னா வேற பால் இல்ல. நிறைய பேர் என்ன பண்ணிருக்கிறோம்? இன்னும் ஏபிசிடியே கத்துனுக்குறோம் இல்லைங்களா? இன்னும் பால் குடிச்சுட்டே இருக்கும். நிறைய 99% ஆஃப் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிங்கிறாங்க? பவுலுடைய காலத்திலேயே இருந்திருக்காங்க. அதான் பவுல் அதை எழுதுறாரு. எபிரேயர் 5:12 பவுல் எழுதுறாரு இல்லைங்களா? என்னங்க அது? வாசிங்க, பாஸ்டா படிங்க அப்படியே. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். அதுல பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள். இன்னும் பால் குடிச்சுட்டே இருக்கிறோம். எல்லாரும் கையில என்ன இருக்குது? ஒரு பால் பாட்டில், பால் குட்டி வச்சு என்ன பண்ணிட்டுக்கிறோம்? எப்படி இருக்க கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்க. இவ்வளவு பெருசா இவ்வளவு இன்னும் பால் என்ன அந்த இதுல குடிச்சிட்டு இருந்தாக்கா போல தான் அவங்கள என்ன பண்றாரு? அவங்கள கடிந்து பேச. யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலமான ஆகாரம் யாருக்குன்னா மெச்சூர்டு கிறிஸ்டியன். அதாவது நானாந்திரியங்களை உடையவர்கள் ஆகிய பூரண வயது உள்ளவர்களுக்கு தகும். படிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. 14ஆம் வசனம் வாசிங்க. 13, 14 படிங்க. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். அவங்களுக்கு நீதியின் வசனத்துல
பழக்கம் கிடையாது. எப்படி வசனத்தை படிக்கணும், அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இல்ல. பால் குடிக்கிறதுக்குன்னா இருக்காது, பழக்கம் இருக்காது. நீதியின் வசனத்தின் மேல அவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. பாருங்க பிரியமானல்ல. ஆனா பலமான ஆகாரம் யாருக்குனாக்கா, அடுத்த வசனத்தை வாசிங்க. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பாருங்க பிரியமான, ஞானாந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஞானாந்திரியங்கள்னா அந்த 5 சென்ஸ் சொல்றது இல்லைங்களா? 5 சென்ஸ் இருக்குல்ல, நமக்கு இருக்கா? பொதுவா மனுஷர்களுக்கு எவ்வளவு அறிவு? 6 சென்ஸ் இல்லைங்களா? ஆனா நமக்கு 7வது ஒரு அறிவு இருக்கு. அது என்னங்க? தெய்வீக வெளி, ஹோலி ஸ்பிரிட் இல்லைங்களா? ஜென்ம சுபாவமான மனுஷனை விட தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? அப்ப ஞானாந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்கள் தான் மெச்சூர்டு கிறிஸ்டியன்ஸ். இன்னும் பால் இல்லை, அறிவில் என்ன ஆகணும்? வளரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க அன்புக்குரிய சகோதர சரிகளே, கவனிக்கிறீங்களா? அப்ப தேவன் அப்படிப்பட்ட என்ன கொடுக்குறாரு? பலமான ஆகாரத்தை அவங்க புசிக்குவாங்க. இல்லைனாக்கா அநேகரே பாலைய குடிச்சிட்டு. அடுத்து பாருங்க, அடுத்த பொருள் என்ன இருக்குது? பரிசுத்த ஸ்தலத்துல பரிசுத்த என்ன இருக்கு? தூப பீடர் இல்லைங்களா? என்ன இருக்கு? நெக்ஸ்ட் இன்சென்ஸ் ஆல்டர். அன்புக்குரியவர்களே அப்படின்னு அது என்ன குறிக்குது? அது என்ன குறிக்குதுன்னா அவங்களுடைய சுகந்த வாசனையான வாழ்க்கை, ஜீவியம். வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. வாழ்க்கை எப்படி இருக்குன்னா தேவனுக்கு சுகந்த வாசனை. இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரு? என் பிதாவுக்கு பிரியமானதையே நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடும். எப்போ பிளீசிங் டு ஃபாதர், பிளீசிங் டு காட். வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு சுகந்த வாசனை என்ன பண்ணுவாங்க? கொடுக்கக்கூடியவர்களாக. இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய ஆவினாலே அந்த மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட்டு பலமான ஆகாரத்தை சாப்பிட்டு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னாக்கா தேவனுக்கு சுகந்த வாசனை. அது நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 5:2 வாசிங்க, வாசப்படிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை. எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பாத்தீங்களா பிரியமானவர்களே, கிறிஸ்து என்ன பண்ணாரு? தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துடைய வாழ்க்கை, இயேசுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்களா? தேவனுக்கு சுகந்த வாசனை, அதாவது அவருக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கை, அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்ததுதான் இந்த தூபப்பீடம். பாருங்க, அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னாக்கா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படி போனாக்கா இங்க 2வது திரை என்ன பண்ணாங்க? அவங்க கடக்கணும். செகண்ட் வெயில், 2வது திரை அவங்க கடக்கணும். யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இந்த 2வது திரை, 1ஆம் திரை பார்த்து, 1ஆம் திரை வந்து நம்முடைய ஞானஸ்தானத்தை குறிக்குது. நம்முடைய மனசை, நம்முடைய மைண்டை, பழைய சுபாவத்தை என்ன செய்யறோம்? நம்ம அங்க அடக்கம் பண்றோம். ஃபர்ஸ்ட் we are burying the old nature. செகண்ட் வெல், 2வது திரை நம்முடைய சரீர மரணத்தை குறிக்கும். இந்த சரீரம் என்ன ஆகுது? மறித்து நம்ம உயிர்த்தெழும் போது மகிமையான ஒரு உயிர்த்ததலை நம்ம என்ன செய்வோம்? நம்ம பெற்றுக்கணும். சாகாமை உள்ள ஜீவனை பெற்று. அதான் இங்க உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னென்ன இருந்துச்சுங்க? மன்னா, ஆரோனுடைய தளிர்த்த கோல், அப்புறம் 10 கற்பனைகள். அதோட மீனிங் தெரியும் தானங்க? அந்த 3க்கு என்னென்ன அர்த்தம்? மன்னா அதை குறிக்குது, மன்னா அதை குறிக்குது. மன்னாக்கு இந்த மன்னாக்கு அழிவே கிடையாது. வசனங்களா பேசிக்ல படிச்ச விஷயம் தான். நான் இதை ரிப்பீட் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டேஜ், அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இது புரிஞ்சாதான் நமக்கு நெக்ஸ்ட் பாடம் நாங்க புரியும். அதுக்காகத்தான் நான் இதை ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி இதெல்லாம்
பேஸ்ல படிக்க விஷயம். மன்னா மன்னா வந்து அழிவே கிடையாது. யாரும் சொன்னாங்க இல்லைங்க? வெரி குட். அழியாமை என்ன செய்ய கொடுக்குறாரு? அழியாமைன்னு தெரியலீங்களா? அழிவே கிடையாது. நோ கரப்ஷன். ஓகே, இன்கரப்டபிள், அழியாமை உள்ள ஜீவன். அது புரியுது. அதாவது யாரெல்லாம் இயேசுக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து சாகும் வரை அதுல உண்மையா இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் என்ன கொடுக்குறாரு? சாகாமை உள்ள ஜீவனை கொடுக்குறாரு. இம்மார்டல் லைஃப் இல்லைங்களா பிரியமானவர்களே? அடுத்து என்ன கொடுக்குறாரு? அடுத்து என்ன இருந்துச்சுங்க? அந்த ஆறுனுடைய தளிர்த்த கோல். ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. வெரி குட். என்னங்க சிஸ்டர் சிஸ்லியா? அந்த கோல் ஆறுனுடைய தளிர்த்த கோல் இருந்துச்சுங்க. அது என்ன ரெப்ரசென்ட் பண்றது? என்ன குறிக்குது? கால்பதர் சிஸ்டர் சரியா சொல்லுங்க. சரியா தெளிவா சொல்லுங்க சிஸ்டர். பாதி சொல்றீங்க, பாதி பயப்படாதீங்க. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். சொல்றாங்க 1 Peter 2:9 என்ன சொல்றாருங்க? நீங்களோ அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒலியின் இடத்திற்கு வரவழைத்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். ராயல் பிரீஸ்ட்ஹுட். ராயல் பிரீஸ்ட்ஹுட்னா ராஜரிகமும் இருக்கு, ஆசாரியத்துவமும் இருக்கு. கமைண்ட் ஒரு ஆசீர்வாதம். கிங் கம் பிரீஸ்ட். கிங் கம் பிரீஸ்ட். ராஜாவா இருப்பாங்க, நம்ம ஆசாரியரும் இருப்போம். பழைய ஏற்பாட்டுல வந்து நியாய பிரமாணத்துல வந்து இப்படி கிடையாது. ஆசாரியர்கள் வேற, ராஜாக்கள் வேற. ராஜாக்கள் எந்த கோத்திரத்துல வருவாங்க? யூதா கோத்திரத்துல ராஜாங்க வருவாங்க. கிங்ஸ் வந்து யூதா கோத்திரத்துல வருவாங்க. ராயல் ஃபேமிலி அவங்களாம். பிரீஸ்ட்ஹுட் யாருடைய இதுல வருவாங்க? லேவி கோத்திரத்துல பிரீஸ்ட்ஹுட் வரும். ஆனா ரெண்டு வேலையை யாரும் 2 பேரும் செய்யக்கூடாது இல்லைங்க? ராஜா வேலையை பிரீஸ்ட் செய்யக்கூடாது, பிரீஸ்ட் வேலையை ராஜா செய்யக்கூடாது. செஞ்சா கடுமையான தண்டனை இருக்கு. சிவியர் பனிஷ்மெண்ட், டெத் பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க பைபிள்ல. நம்ம பின்னாடி நல்லா டீட்டெயிலா படிக்கலாம். சரி, அப்போ இந்த ரெண்டுமே சேர்ந்த ஒரு ஆசீர்வாதம் தான் ஆரோனுடைய தளிர்த்த கோல். பிரீஸ்ட் கம் கிங்ஸ். அப்படி யாராவது இருந்திருக்காங்க? ராஜாவும் இருந்திருக்கிறாரு, ஆசாரியரும் இருந்திருக்கிறாரு. யாராவது இருக்கிறாங்களா? மெல்கிசேதேக்கு. வெரி குட். எந்த ஊருக்கு ராஜா? சாலேமின் ராஜா. ஓகே, வெரி குட். அப்புறம் 10 கற்பனைகள் எழுதப்பட்ட அந்த கட்டளை, அதை ரெப்ரசென்ட் பண்ணுங்க. சீக்கிரம் சொல்லுங்க. அதுதான் குறிக்கும். யாரும் இல்லைங்களா? சொல்றதுக்கு யாருமே இல்லையா? வெரி குட். யாருங்க? நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ். அவங்க உலகத்தை 1000 வருஷம் நியாயம் விசாரிக்கிற நீதிபதிகளாக இருப்பாங்கன்றது இந்த 3 நிலைகளை நமக்கு என்ன செய்யுதுங்க? குறிக்கக்கூடாது. 4 நிலைகள் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? பிரகாரம், பாளையம், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ இன்னொரு கோணத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த டேபர்நாக்கல், நோட்ஸ் ஆன் தி டேபர்நாக்கல் பாத்தீங்கன்னா, நம்ம சகோதரர் ரசல் அவர்கள் வந்து நாங்க ஆச்சரியப்பட நிழல்கள் என்ற சிறிய புத்தகத்தை எழுதுகிறார். ஒரு சின்ன புக் என்ன பண்ணிக்கிறார் சகோதரர் ரசல் அவர்கள். தி பெட்டர் சாக்ரிஃபைஸ் த டேபர்நாக்கல் அப்படின்ற ஒரு சின்ன புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஆனா ஆண்டன் ஃப்ரே வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா போயிட்டு என்ன பண்ணிக்கிறாரு? சகோதரருடைய ரீபிரிண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி இன்னும் இந்த ஆழமா எழுதியிருக்கிற ஆண்டன் ஃப்ரே. அதுக்கு தான் இந்த ஸ்டடிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஆச்சரியப்படாத இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். சரி, இப்போ வந்து இது வந்து நம்ம ஜென்ரலா பேசிக்ல படிக்கக்கூடிய ஒரு பாடம் இல்லைங்களா? பாளையம் யாரை குறிக்கிறாங்க? உலக மக்களை குறிக்கிறாங்க. பிரகாரம் நீதிமானாக்கப்பட்டவர்கள், பிலீவர்ஸ், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உள்ள வந்தாங்க. பாளையத்தை பிரகாரத்தை குறிக்கிறாங்க. பரிசுத்த ஸ்தலம் அர்ப்பணிக்கப்பட்டது, கான்சிக்ரேட்டட். அர்ப்பணிச்சிட்டீங்களா?
எல்லாரும் அர்ப்பணிக்கப்பட்டவங்க தான் இருக்கிறாங்களா? இல்லைங்களா? அர்ப்பணிக்கப்பட்ட வகுப்பார டவுட் ஆகுறீங்க? பட்டுன்னு தைரியமா சொல்ல நாங்க சத்தமே டவுட்டா இருக்கா? பண்ண மாதிரி இருக்கு பிரதர்ன்றீங்களா? பிரியமானவர்களே, கான்சிகரேஷன் பண்ணீங்களா? அந்த நிலைமையை பாருங்க. அதுல சாகும் வரை உண்மையா இருந்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு. இந்த நிலை. சரி, இப்போ பிரகாரத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? இன்னொரு கோணத்துல நம்ம பிரகாரத்தையும் இந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? கம்பேர் பண்ண போறோம். இது பிரகாரம், இது ஆசரிப்பு கூடாரம். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு நம்ம என்ன செய்யலாம்? இன்னைக்கு இந்த பாடம் வந்து எழுதப்பட்டது. ஓகே, அதுவும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கலாம். சரி, இதான் பிரகாரம் பாருங்க. இந்த சுத்தில இருக்கக்கூடிய இந்த பிரகாரம் இது எப்படி கட்டப்பட்டிருக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கலாம். இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருந்துச்சு, இதோடைய சைஸ், இதோடைய ஹைட்டு, லென்த், விட்த், ஹைட் என்னவா இருந்துச்சு என்பதை குறித்து டீட்டெயிலா நம்ம படிக்கலாம். ஃபாஸ்டா படிங்க சிஸ்டர். எக்ஸோடஸ் 27 verse 9ல இருந்து ஒவ்வொரு வசனமாக வாசித்து அப்படியே கடந்து போலாம். வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக. தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட 100 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தை உண்டு பண்ணுவாயாக. தெற்கே தென் திசைக்கு எதிராக பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட 100 முழ நீளமான தொங்கு திரைகள். பாருங்க, பிக்சர்ல பாருங்க, எவ்வளவு 100 கியூபிட்ஸ். ஓகே, இது சவுத் சைடு. சொல்லுங்க, 100 முழம். இதுல லென்த் பாத்தீங்கன்னா, ஒரு முழம் பாத்தீங்கன்னா அந்த காலங்கள் எல்லாம் முழம் தான் என்ன பண்ணியிருந்தாங்க, யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு முழத்துக்கு வந்து 1.5 அடி, அதாவது 18 inches. 1 cubit is equal to 18 inches. பைபிள்ல வந்து கியூபிட் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பாருங்க, இங்கிலீஷ்ல பாருங்க, கியூபிட்ஸ். தமிழ்ல வந்து முழம். ஒரு முழம் 1.5 அடி. 1.5 அடி. 1 cubit is equal to 1.5 feet. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா நம்ம பாடலாம் முழத்திலேயே போயிடலாம் இல்லைங்களா? முழம் கணக்குல பைபிள்ல சொல்லப்பட்ட அந்த கியூபிட்ஸ் கணக்குலயே நம்ம போகலாம். 100 முழ நீளமான நாங்க தொங்கு திரைகள் பாருங்க, மெல்லிய பஞ்சு நூல், ஒயிட் லினன் கர்டன்ஸ், இந்த மாதிரி கர்டன்ஸ்னால இது செய்யப்பட்டிருந்தது. அப்புறம் அது பக்கம் இந்த தூண்கள். அடுத்த வாசம் படிங்க சார், 10ஆம் வாசம் படிங்க. அவைகளுக்கு வெண்கலத்தினாலே 20 தூண்களும் 20 பாதங்களும் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் தூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். பாருங்க பிரியமானவர்களே, அவைகளுக்கு வெண்கலத்தினால் 20 தூண்கள். பாருங்க எவ்வளவு, இதான் பில்லர்ஸ். பில்லர்ஸ் எவ்வளவு பில்லர்ஸ்? ஒன் சைடு 20 பில்லர்ஸ், 20 தூண்கள் இருந்துச்சு. அப்புறம் 20 பாதங்கள், சாக்கெட்ஸ். இந்த 20 சாக்கெட்ஸ் வந்து அதுல இருந்து 20 சாக்கெட்ஸ். இது வந்து காப்பர் சாக்கெட்ஸ். ஆக்சுவலி இது ஃபுல் மரம். ஆனா இங்க டிரான்ஸ்லேஷன் எப்படி கொடுத்துக்கிறாங்கன்னா வெண்கலத்தினால் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வெண்கலத்தினால் அல்ல, அது வுட். இது வந்து வுட். என்ன வுட் பயன்படுத்தினாங்க? சித்திம் வுட். சரிங்க எல்லாரும்? இங்க போகலையே, இங்க போயில தானே, வெளியே இங்க போகல இல்லைங்களா? அதனால என்னங்க இது சித்திம் வுட், பேர்வுட், அதாவது வெறுமையான மரம். ஆனா வெண்கலம், வெண்கலம் தான் தூக்க முடியாது. வெண்கலம் ஃபுல், அந்த ஃபுல் பில்லரே வெண்கலம் இருந்து அப்படி தூக்கின்னு போகுது. தேவன் டாபர்நாக்கல்ல இந்த ஆசரிப்பு கூடத்துல இந்த மரத்தை யூஸ் பண்ண காரணம் என்னங்க? லைட் வெயிட்டடா இருக்கணும் இல்லைங்களா? அதுதான் தேவன். ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன் பண்ண வேண்டியதுனால அது இலகுவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செய்திருந்தார். ஆனா அங்க வசனம் எப்படி இருக்கு, எப்படி இருக்கு பாருங்க. அவைகளுக்கு வெண்கலத்தினால் 20 தூண்கள் அப்படின்னு சொல்ல வேண்டும். And the 20 pillars thereof and their 20 sockets. ஆக்சுவலா சாக்கெட் தான் வந்து இந்த தூண்களுடைய பாதங்கள் தானங்க. பாதங்கள் மட்டும்தான் வெண்கலம், இது மரம். அப்படியே அழகா அதுக்குள்ள இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. மேல பாருங்க, அதோடைய வெள்ளி பூண்கள், வெள்ளி பூண்கள் கொக்கிங்க. இந்த கொக்கில தான் இந்த கர்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை ஹேங் பண்ணும். 4 பக்கம் 4 கொக்கி இருக்கும். 2 பக்கம் பாருங்க கயிறு போட்டு கட்டிடுவாங்க. எப்படி கயிறு போட்டு கட்டுவாங்க. 2 பக்கம் பாருங்க, இந்த பக்கம்
2 பக்கம் கயிறு போட்டு கட்டப்பட்டிருக்கும், 2 பக்கம் கர்டன்ஸ். அதனால 4 பக்கம் என்ன இருக்கும், ஒரு ப்ராப்பரான ஒரு அந்த மெஷர்மெண்ட்ல அது கட்டி இருக்கிறதுனால அது இப்படி இப்படியும் அணாகாது, ஆடாது, இப்படி இப்படியும் அசையாது. காத்து அடிச்சா இப்படி இப்படியும் ஆடாது, இப்படி இப்படியும் விழுந்தது. ஏன்னா வனாந்தத்துல இருந்துச்சுன்னா வனாந்தம் திடீர்னு ஆகும், திடீர்னு காத்தடிக்கும் இல்லைங்களா? அதனால அந்த மெஷர்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த கொக்கிகள் வெள்ளி கொக்கிகள் பாருங்க எப்படிங்க, வெள்ளி கொக்கிகள். அதனால என்ன ஆயிடுச்சு, அது அங்க அங்க இருந்துச்சு. மேல பூண்கள் பாருங்க, இதுதான் பூண்கள். பூண்கள் பார்க்கும்போது என்னன்னாக்கா, ஆக்சுவலி அது குமிழ்கள் அப்படின்ட்டு. குமிழ்னாக்கா மேல ஒரு கும்பம் மாதிரி இருக்கும், மேல எப்படி இருக்கும், கும்பம் மாதிரி. அதுக்கு ஒரு அழகு கொடுக்கறதுக்காக வெள்ளியில இருந்துச்சு. அப்புறம் பூண்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஹூக்ஸ் அண்ட் ஃபில்லட்ஸ். இந்த ஃபில்லட் அப்படின்றது கேட்டீங்கன்னா, ஒரு பெல்ட் மாதிரி, வெள்ளினால ஒரு பெல்ட் மாதிரி சுத்தி என்ன பண்ணிருப்பாங்க, அதை கட்டி இருப்பாங்க. எதுக்குனாக்கா அந்த மரம் என்ன ஆயிடக்கூடாது, கிராக் ஆகக்கூடாது. ஏன்னா வெயில் பட்டு வெயில் என்ன ஆயிடக்கூடாது, அதோடைய அந்த தலைப்பகுதி, அந்த ஹெட் என்ன ஆயிடக்கூடாது, அது தலை அது விரிசல் அடையக்கூடாது, கிராக் ஆகுறதுக்கு ஆகக்கூடாதுக்காகவே அதை என்ன செய்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பான சகோதரர்களே, அது அந்த பில்லட்ஸ் போட்டு கட்டியிருந்தாங்க. அப்படியே தொடர்ந்து வாசிங்க, அது படிங்க சிஸ்டர், அப்படியே படிங்க. அப்படியே வடபக்கத்தின் நீளத்திற்கு 100 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 20 தூண்களும் அவைகளுக்கு 20 பாதங்களும் வெண்கலமாய் இருக்க வேண்டும். பாருங்க, அப்படியே நார்த் சைடு பாத்தீங்கன்னா அது பக்கமும் எவ்வளவுங்க, 100 கியூபிட்ஸ் நார்த் சைடு ஆல்சோ. அதுக்கும் எவ்வளவு தூண்கள், 20 தூண்கள். பாரு, 20 தூண்கள், 20 பாதங்கள். மேல என்ன இருந்துச்சு, வெள்ளி வெள்ளி பூண்கள், அப்புறம் கொக்கிகள் அங்கு காணப்பட்டுச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க அன்புக்குரியவர்களே, இதோட அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். அப்புறம் பின்பக்கத்துல பேக் சைடு இல்லைங்களா, பேக் சைடு வெஸ்ட் சைடு மேற்பக்கத்துல எவ்வளவு அதோடைய மெஷர்மெண்ட் 12th verse படிங்க. பிராகாரத்தின் மேற்பக்கமான அகலத்திற்கு 50 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 10 தூண்களும் அவைகளுக்கு 10 பாதங்களும் இருக்க வேண்டும். மேற்பக்கம் பாருங்க, வெஸ்ட் சைடு மேல பேக் சைடுல 50 கியூபிட்ஸ். 50 கியூபிட்ஸ். எத்தனை தூண்கள், 10 தூண்கள், 10 பாதங்கள். அப்புறம் வழக்கமா அந்த வெள்ளி கொக்கிகள் மற்றும் அந்த பூண்கள் அதுல இருந்துச்சு. சரியா? சரி, பிரியமான சகோதரர்களே, இப்ப பாருங்க, அடுத்து நம்ம பார்க்கும்போது வாசல். இதுடைய வாசல் எப்பவுமே எந்த திசையில இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஈஸ்ட். ஈஸ்ட்ல என்ன வரும், ஈஸ்ட்ல என்ன வரும், ஈஸ்ட்ல சூரியன் உதிக்கும் திசை. படிங்க 13th verse. சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்தின் பிராகாரம் 50 முழ அகலமாய் இருக்க வேண்டும். பாருங்க, கீழ் பிரகாரம் சூரியன் உதிக்கிற திசை. அதனால எப்பவுமே வாசல் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஈஸ்ட்ல தான். அதாவது சூரியன் எந்த திசையில உதிக்குமோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, வாசல். இதுதான் நிறைய பேரு வேற இந்துஸ்கள் என்ன செய்யறாங்க, வாஸ்து பாக்குறாங்க, வாஸ்து பார்த்து வீடை கட்டுவாங்க. நீங்களாம் வீடு கட்டும் போது பாத்தீங்களா? நம்மளுக்கு வாஸ்து கிஸ்தெல்லாம் தேவை இல்லை. எந்த டைரக்ஷன் என்ன பண்ணலாம், கட்டலாம். ஆனா ஆண்டவர் வேதத்துல சில நோக்கத்துக்காக அது வாசல் எந்த திசையில இருக்க சொன்னாரு, ஈஸ்ட்ல இருக்கணும். ஏன்னா சூரியன் உதிக்கும் திசையில. அதுக்கு மீனிங் இருக்கு. அதுக்காகத்தான் அதுல தேவன் நமக்கு கொடுத்திருந்தார். நிறைய பேர் வாஸ்தை பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க, வீடு போது கூட வாஸ்தை பார்த்து தான் போவாங்க. சில பேர் வாஸ்து சரியில்லை, கட்டின வீடிய ஜோசியக்காரன் சொல்லியிருக்கோம், வாஸ்து சரியில்லை அப்படின்னு கட்டி பில்டிங் ஏத்திட்டு என்ன பண்ணுவாங்க, வாஸ்துக்காக வீடியோ இடிச்சவங்க நிறைய பேரு. இதெல்லாம் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுனாக்கா, இதுல அநேகமாக யூதர்களுடைய அவங்க பண்ணாத அந்த கலாச்சாரங்களை தான் நிறைய பேரு ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. சரி, பிரியமானவர்களே, இதுடைய ஹைட் பாத்தீங்கன்னா, இதுல உயரம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 முழம் உயரம் ஆகிடுச்சு. படிங்க 18ஆம் வசனத்தை வாசிச்சு. பிராகாரத்தின் நீளம் 100 முழமும் இருபுறத்து
அகலம் 50 முழமும் உயரம் 5 முழமுமாய் இருப்பதாக. அதன் தொங்கல்கள் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினால் செய்யப்பட்டு அதன் தூண்களின் பாதங்கள் வெண்கலமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்போ பிரகாரத்துடைய நீளம் 100 முழம், அகலம் 50 முழம், அதோடைய உயரம் எவ்வளவுங்க? 5 முழம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பிரியமான. ஏன்னாக்கா இதுதான் நமக்கு பாடம். அது ஹைட் எவ்வளோ? ஹைட் 100. உயரம் வந்து 5. ஓகேங்களா? சரி, வாசலுடைய சைஸ் பார்த்துருங்க. வாசலுடைய சைஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அதுவும் நமக்கு முக்கியமான பாடமாக இருக்கு. இப்போ மறுபடியும் படிங்க. அதுல அந்த அடுத்த வருஷத்தை வாசிங்க, 14 வருஷத்தை வாசிங்க. அங்கே ஒரு புறத்திற்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். அப்புறம் மறுபுறத்துக்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். பாத்தீங்களா? சரில பிரியமான சகோதர சொல்ல, இப்ப பாருங்க, இது பிரகாரம் அதோட வாசலுடைய அளவு நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு பாருங்க. இங்க பிக்சர்ல பாருங்க, இந்த பக்கம் 15 முழம். ஓகே, இந்த பக்கம் 15 முழம் என்ன பண்ணுவாங்க, இங்க விடப்படும். 15 கியூபிட்ஸ் இந்த பக்கம், அந்த பக்கம் 15 கியூபிட்ஸ். சென்டர்ல எவ்வளவு இருக்கு? 50ல 15 போச்சுன்னா 30, 20. அப்போ வாசலுடைய அளவு எவ்வளோ? வாசலுடைய அளவு வந்து 20 கியூபிட்ஸ். மைண்ட்ல வச்சுக்கோங்க. வாசலுடைய அளவு 20 கியூபிட்ஸ். ஹைட் எல்லாம் ஹைட் வந்து 5. ஓகே, நிறைய மேத்தமெட்டிக்கல் லெசன்ஸ் நிறைய வரும் பின்னாடி வரக்கூடிய பாடங்கள்ல. நிறைய கணக்கு பாடங்கள் நிறைய வரும் பிரியமான. இல்லை, அதனால இப்பவே நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகலாம். கணக்கெல்லாம் நல்லா நாங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கேல்குலேஷன் நம்ம இதில் பார்க்க போறோம். பியூட்டிஃபுல்லான கேல்குலேஷன் தேவன்ல வச்சிருக்கிறோம். ஏன்னா இது மெஷர்மெண்ட் தானே இல்லைங்களா? இதெல்லாமே இப்ப கொடுத்தது இல்லைங்க. 100 முழம் நீளம், 50 முழ. ஏன் தேவன் இதெல்லாம் இவ்வளவு மெஷர்மெண்ட் கொடுத்துக்கிறாரு? அதுக்குன்னா இருக்கும் அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? தேவன் எதுவுமே அர்த்தம் இல்லாம வேதத்துல எழுதப்படல பிரியமான. இல்லை, அர்த்தம் இல்லாம தேவன் எதையும் எழுதல. அதனால எக்ஸாக்டா இது நீங்க எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னாக்கா எவ்வளவுங்க? 20. ஹைட் 5. 20 into 5 எவ்வளவு வரும்? 100. பாருங்க அன்பானவர்களே, அப்போ வாசலுடைய ஸ்கொயர் கியூபிட்ஸ். ஸ்கொயர் கியூபிட்ஸ் தெரியலீங்களா? ஸ்கொயர் கியூபிட்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸ்கொயர் ஃபீட்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ இந்த ரூம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, எப்படி கால்குலேட் பண்ணோம்னாக்கா இதோட லென்த்தும் விட்த் என்ன பண்ணும், மல்டிப்ளை. லென்த் இன்டு விட்த், அது மல்டிப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நாங்க வேல்யூ தான் இதோடைய ஸ்கொயர் ஃபீட். இந்த ரூம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் நம்ம பார்த்துருப்போம். நேரத்துல போட்டிருப்போம் போர்டு. இந்த ஆபீஸ் ஸ்பேஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. 2000 ஸ்கொயர் ஃபீட்டு, 5000 ஸ்கொயர் ஃபீட்னா போடுவோம். என்ன அப்படின்னாக்கா அதோட லென்த்தும் விட்த்துடைய ஒரு மல்டிபிளிகேஷன். ஸோ அப்போ இந்த வாசலுடைய ஸ்கொயர் கியூபிட் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரியமான எவ்வளோ? 100. ஏன்னா 20 into 5. லென்த் வந்து 20, ஹைட் வந்து 5. 20 into 5 100. அதே மாதிரி பாருங்க இந்த வாசல் பாருங்க, இது ரொம்ப சிமிலரா இருக்கும். இங்க பைபிள்ல இந்த டேபர்நாக்கல்ல நம்பர் 100 அங்கங்க என்ன ஆகும், அங்கங்க ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். 100 ரிஃப்ளெக்ட் ஆகும், 1000 ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லைங்களா? அப்புறம் 10 ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படி நிறைய நம்பர்ஸ்ங்க என்ன ஆகும், நிறைய நம்பர்ஸுங்க வந்து ஆசாரியத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லைங்க. நான் கூட பாக்குறேன்ல, பைபிள கூட நம்ம பார்க்கணும். சபையுடைய எண்ணிக்கை கூட எவ்வளவு எவ்வளவு பேர் தேவன் தேர்வு செஞ்சுங்கிறாரு. கரெக்டா? 1,44,000 1,44,500. அதான் சேர்ல ஆல்டர் பண்ணுவாரா தேவனு? நம்பரை கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம், வேண்டாம் கொஞ்சம் ஜாஸ்தி பேரை இல்லை கொஞ்சம் பேரை குறைச்சிக்கலாம்னா இல்லை, ஃபிக்ஸ் நம்பர் வச்சுக்கிறாரு இல்லைங்க. பாருங்க, அப்போ தேவனுடைய திட்டம் எண்ணிக்கையில என்ன இருக்குது, ஒரு திட்டம் இருக்கு. நம்பர்ஸ்ல இவ்வளவு பேர் தான் அப்படின்ற ஒரு எண்ணிக்கையும் தேவனு வச்சிருக்கிறாரு.
அகையில பிரியமானவர்ல இங்க வாசல்கள் எல்லாமே 100 முழம் தான் இருக்கும். பாருங்க, இப்போ ஆசாரிப்பு கூடத்துடைய வாசல் பாத்தீங்கன்னா இதோடைய ஹைட் பாருங்க, இதோடைய ஹைட் வந்து 10. சொல்லுங்க, இதோடைய ஹைட் 10. அதாவது டபுளர் தென் கோர்ட். கோர்ட்டோட 2 மடங்கு உயரம். எதுங்க? பிரகாரம், சாரி, ஆசரிப்பு கூடாரம். டேபர்னக்கல் இஸ் இல்ல டபுளர் தென் கோர்ட். இது 10. இதோடைய விட்த் பாத்தீங்கன்னா, இதோடைய அகலம் பாத்தீங்கன்னா 10. 10 into 10 100. அப்போ இயேசுதான் என்னவா இருக்கிறாரு? வழி, சத்தியம், ஜீவனாக. ஜீவனுக்கு போறதுக்கு அவர் தான் வழியாக இருக்கிறாரு. அதனால இப்படி நிறைய கேல்குலேஷன் பின்னாடி பார்க்கலாம். சரி, வாசலுடைய அளவு எவ்வளவுங்க? 20 முழம் நாங்க அகலமாக இருந்துச்சுன்றது நம்ம பார்க்கணும். சரி, அன்புக்குரிய சகோதர சொல்ல டோட்டல் பாருங்க, 100 into 50. ஹைட்டு 5 cubits. சொல்லுங்க, 5 முழ உயரமாக. சரி, இப்ப நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, அதாங்க பிரகாரத்துடைய ஒரு எவ்வளவு பில்லர்ஸ், டோட்டல் பில்லர்ஸ் எவ்வளவு இருந்துச்சுங்க? இதுல டோட்டல் பில்லர்ஸ் எவ்வளவுங்க? 60. ஏன்னா இந்த பக்கம் 20, இந்த பக்கம் 20, அப்புறம் பின்னாடி 10, இங்க என்ட்ரன்ஸ்ல 10, டோட்டல் 60 பில்லர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு? 60 தூண்கள் இருந்தது. சரிங்களா? தூக்கம் வருதுங்களா? கணக்குன்னா கொஞ்சம் பேர் தலை சுத்தம், சில பேர் தலையே வலிக்கும். ஏதாவது பாருங்க, ஒரு தூண்களும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியமானல 5 முழம், 5 முழம் கேப்ல இருந்துச்சு. எப்படி பாருங்க, 100 முழம் இல்லைங்களா? இது எவ்வளவு முழம்? 100 முழத்துல இல்லைங்களா? ஒரு பில்லர்ஸ் நம்ம 5 வச்சாக்க எவ்வளவு பில்லர் வைக்க முடியும்? 5 into 20 இல்லைங்களா? 20 தூண்கள் 5 முழம் இடைவேளையில வைக்கப்பட்டது. எவ்வளவு அழகா அதை பண்ணிக்கிறாரு பாருங்க. எவ்வளோ அழகா அதை செஞ்சிருக்கிறாருன்றத நம்ம இங்க பாக்குறோம். பாருங்க, வாசல் பாருங்க, இதுல பாருங்க, ப்ளூ கலர் லைன்ல வாசல் நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, இந்த தூண்கள் வந்து கயிறுகளால கட்டப்பட்டு பாருங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் கயிறுகள் போட்டு என்ன பண்ணிருந்தாங்க? ஆணி அடிச்சு, இதெல்லாம் வெண்கலத்தினால ஆணிகள் அடிச்சு இது கட்டப்பட்டிருந்தது. சரி, அன்பான சகோதர சரிகளே, இதுதான் பிரகாரத்துடைய கட்டமைப்பு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த பிரகாரம் நமக்கு எதை அடையாளப்படுத்துது? ஆசாரிப்பு நமக்கு என்ன இருக்குது? ஒரு நிழல் இல்லைங்களா? ஒரு நிழலாக இருக்குது. சரி, பிரியமானவர்கள, இந்த பிரகாரம் நமக்கு எதை குறிக்கிறது? அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னாக்க, இதோடைய மீனிங் பாருங்க. ஆசாரிப்பு கூடாரம், பிரகாரம், இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா? இந்த பிரகாரம் யாரை குறிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பான சகோதர சரிகளே, அது திரள் கூட்டத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது. யாரை குறிக்கிறாங்க? திரள் கூட்டத்தை குறிக்கிறாங்க. எப்படி திரள் கூட்டத்தை இந்த பிரகாரம் குறிக்குது பாருங்க அன்பானவர்கள. இந்த படத்துல பாருங்க, இப்ப நம்ம இங்க பார்க்கும்போது 3 கிளாஸ் பாக்குறோம் இல்லைங்களா? 3 கிளாஸ் யாருங்க? உலகத்துல இருந்தவங்க, உலகத்துல அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர். இங்கிலீஷ்ல சொல்லணும்னாக்கா ஜஸ்டிஃபைட், சாங்டிஃபைட், குளோரிஃபைட். 3 வார்த்தைகள் அங்க பார்க்கிறோம். ஒண்ணு, நீதிமானாக்கப்பட்ட நிலை. பாவ நிலையில இருந்து உள்ள வந்தாச்சு. இப்ப இயேசு விசுவாசித்தனால நம்ம என்ன ஆயிட்டோம்? நீதிமானாக்கப்பட்டோம். தேவனுக்கு என்று நம்ம அர்ப்பணிப்பது இல்லைங்க, நம்மளை அர்ப்பணிக்கும், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் போது நம்ம என்ன ஆகிறோம்? தேவனுடைய பார்வையில் நம்ம பரிசுத்தவான்கள். யாராயிட்டோம்? செயின்ஸ். செயின்ஸ்னா சாங்டிஃபைட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலைக்காக நாங்க ஒதுக்கி வைப்பது. எதுக்காக? தேவனுக்கென்று அந்த பொருள் என்ன பண்றது? ஒதுக்கி வைப்பதுதான் சாங்டிபிகேஷன். தேவனுக்கென்று அர்ப்பணிப்பது. அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட நிலையில யாரு சாகும் வரை இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? குளோரிபிகேஷன், மகிமையை அவங்க அடைவார்கள். சந்த நிலை நம்ம இங்க என்ன செய்யறோம்? நம்ம இங்க பார்க்கணும். ஆனா இங்க பார்க்கும்போது, இப்ப இந்த பிரகாரத்தை நம்ம தனியா எடுத்து பார்க்கும்போது, இங்க
இந்த கிளாஸ் நாங்க இங்க இருந்து எடுக்கப்படுறோம். யாரு அழைக்கப்பட்டவங்களா வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா ஆகுறாங்க. ஆனா அழைக்கப்பட்ட நிலையில வந்துட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா ஆகாம இன்னும் அழைக்கப்பட்ட நிலையில இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க தேவன் என்ன பண்றாங்களே அவங்கள ரிஜெக்ட் பண்றாங்க. திரள் கூட்டத்துக்குள்ள கிடையாது, அவங்க உலகத்தாருடைய எண்ணிக்கையில தான் வராங்க. பாருங்க, இப்ப தேவன் நம்மளை எதுக்கு நீதிமான் ஆக்குறாரு, எதுக்கு நம்மளை இயேசு கிறிஸ்து மூலமா நீதிமான் ஆக்குறாருன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன ஆகணும், போகணும். அடுத்த கட்டது பரிசுத்த ஸ்தலம். அதனால இங்க ஆண்டவர் சொல்லும் என்ன சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். பாருங்க அன்பானவர்களே, நிறைய பேர் என்ன ஆயிராங்கனாக்கா அழைக்கப்பட்ட நிலையில இங்கே நின்னுறாங்க. அதாவது இயேசு விசுவாசிக்கிற பிரதர், ஆனா எங்களை என்ன பண்ண முடியாது, எங்களை ஜீவபலி எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம் முடியாது. ஆனா இயேசு நான் நம்புறேன், அவர் தான் உண்மையான வழி, தேவன் யெகோவாவை நம்புறேன், அவருடைய திட்டங்கள் எல்லாம் நம்புறேன். ஆனா சிலுவை எடுத்துன்னு இயேசு பின்பற்றுவதெல்லாம் என்னால முடியாது. பாருங்க, நம்புறாங்க, ஆனா என்ன பண்ணல, அர்ப்பணிக்கல, ஜீவபலியா ஒப்பு கொடுக்கல. அப்படி ஒப்பு கொடுக்காம ஜீவபலியா ஒப்பு கொடுக்காதவங்க நிலைமை என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய நிலைமை வந்து பாளையத்துல இருக்கிறவங்களுடைய நிலைமை தான். ஏன்னாக்கா கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அவங்க என்ன இல்ல, கிரியையில கிரியனாக்க பிரியமான அவங்களை ஜீவபலியா ஒப்பு கொடுக்கணும். தேவன் அந்த பேஸ்ல தான் இந்த நீதிமானாக்கப்படுதல் என்ன பண்றாரு, தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதை என்ன பண்ணல, இவங்க அதை யூஸ் பண்றது இல்லை. அது என்ன பண்ணோம், இப்ப நீதிமான் ஆக்கப்பட்ட நிலையை ஏன் தான் கொடுத்திருக்கிறார், இந்த நாலேஜ் ஏன் கொடுத்தாரு, இந்த விசுவாசம் ஏன் கொடுத்தாரு, இது எல்லாருக்கும் கிடைக்கல. ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கு, இயேசு விசுவாசிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா அதை என்ன பண்ணலாங்க, அது யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்றதுன்னா என்ன பண்ணாங்களே, தேவனுக்கு என்று சத்தியத்துக்கு என்று அர்ப்பணிக்கணும். ஆனா அர்ப்பணிக்காம இங்கேயே நின்றாங்க இல்லைங்களா, அவங்களுடைய பத்தி பவுல் சொல்லும் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2 Corinthians 6:1. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. வசனத்தை படிங்க, 1ஆம் வசனம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். பாருங்க பிரியமானவர்களே, பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாக நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அதாவது தேவனுடைய கிருபை, அதாவது என்னன்னாக்கா பாருங்க, நம்மள பாவிகளா இருந்தோம், இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா நம்மள நீதிமான் ஆக்கிட்டார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மூடப்பட்டு நம்ம என்ன ஆயிட்டுக்கிறோம், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதான் சொல்ற, இது வந்து கிருபை, இது நாங்க இட்ஸ் கிரேஸ். ஆனா இதை நீங்க என்ன பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன பண்ண, விருதாக்கிறாங்களாம், வெயின். அதாவது என்ன பண்ணாங்க, தேவனுடைய கிருபையை விருதாவாக்குதானாக்கா ஃபர்தராக தேவனுக்கு என்று சங்களை அர்ப்பணிக்காம நகராங்க, இங்கேயே இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும், நம்ம இங்கதான் இருக்கிறோமா இல்லைங்களா, அர்ப்பணிச்சு உள்ள வந்துட்டோமா, இல்ல சும்மா விசுவாசித்து இங்கே இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். பிரியமானவர்களே, அநேகமானவங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அநேகர் இயேசு விசுவாசித்து வராங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஆனா எதுக்கு எடுக்கிறாங்க பிரியமானவர்களே, எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சில பேர் வந்து அப்பா அம்மாக்காக எடுப்பாங்க, சில பேர் வீட்டுக்காரருக்காக எடுப்பாங்க, சில பேர் மனைவிக்காக எடுப்பாங்க, சில பேர் வந்து என்னங்க அந்த பாடம் சொல்லி கொடுத்தாரு இல்லைங்களா, அவர் ஏதாவது ஃபீல் பண்ணுவாருக்காக எடுப்பாங்க. அவங்களுடைய கான்சிக்வன்ஸ் எல்லாம் தேவன் என்ன பண்ண மாட்டாரு, அக்செப்டபிள் கிடையாது. அது வந்து தேவன் ஏத்துக்க மாட்டாரு. அது வரைக்கும் தண்ணியில மூலிகை எழுதுனதான் இருக்கும், அவங்க இன்னும் என்ன இருப்பாங்க. ஆனா யாரு உண்மையாக இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வாலண்டியரா நாங்க அவர்களாகவே முன்ன வந்து தாங்க என்ன பண்ணோம், உண்மையாகவே தங்களை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கும் போதுதான் பிதாவாகிய தேவன் அந்த அர்ப்பணிப்பு என்ன பண்றாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லைங்களா, நம்ம என்ன நோக்கத்துக்காக அர்ப்பணிச்சோன்னு யாருக்கு தெரியும், பிதாவுக்கு தெரியும் தானே இல்லைங்களா. நம்ம வீட்டுக்காருக்காகவோ இல்ல அப்பா அம்மாக்காகவோ இல்ல மனைவிக்காகவோ இல்ல இந்த பாடம் எடுத்தவருக்காகவே நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோமா, இல்ல உண்மையாகவே நான் அவரை இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கின்னு இந்த சத்தியத்தை நேசித்து அதை விரும்பி
அதுக்காக நான் அர்ப்பணிச்சா அந்த மாதிரி அர்ப்பணங்களை மாத்திரம்தான் தேவனால என்னாகும், அக்செப்டபிள் ஆகும். இல்லைன்னாக்கா அது வெறும் பேருக்கு நம்ம சொல்லிக்கலாம், நம்ம கான்சிகேஷன் பண்ணிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு சொல்லிக்கலாம். ஆனா அது தேவனால என்ன ஆகாது, அங்கீகரிக்கணும். சரி, அப்படி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தா என்ன நடக்கும்? ஆனா பிரியமான அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்னா இந்த வேலைகள்லாம் நடக்கும். என்னங்க அவருக்கு, அவருடைய கண்கள் பிரகாசிக்கப்பட்டு இந்த உலகம் அவருக்கு எப்படி தெரியும்? இந்த உலகம், இந்த உலகத்துடைய என்னங்க மகிமை அவங்களுக்கு ஒரு குப்பையாக தெரியும். அதான் புகழ் சொல்றாரு இல்லைங்களா, கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பை நஷ்டம் என்று என்கிற குப்பையும் ஆகவிட்டு. அது இது அவங்களுக்குள்ள ஒரு குளோரியா தெரியாது. அப்ப உலகத்து மேல அவ்வளவு நாட்டமே இருக்காது. உலகத்து மேல நாட்டம் இருக்காது. உலகத்துல நாங்க எதிர்காலத்தை பத்தியோ இந்த மாதிரி எதுவுமே இருக்கு. அவனுடைய ஃபுல் நோக்கம் எப்படி இருக்குன்னா அது அவனுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவான். அவனுடைய கண்கள் பிரகாசிக்கப்பட்டு பலமான ஆகாரம் அப்படி அவங்க வாழ்க்கை கூட எப்படி இருக்க தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கு. இதுதான் கான்சிக்ரேஷன் பிரியமானவர்களே. ஆனா இங்க பைபிள் ஆண்டவர் சொன்னது போல அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சில. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் இங்க கவுண்டிங் வரான். அழைக்கப்பட்ட நிலையில இருக்கக்கூடியவங்க யாருமே நாகல்ல தேவனால ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. அவங்க வெறும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஆனா தேவன் அதை அங்கீகரிச்சு. தேவனை அங்கீகரிச்சார் அப்படின்றதுக்கு என்ன சைன் அப்படின்னு கேட்டா அவருடைய பரிசுத்த ஆவி என்ன சார் அப்படிப்பட்டவங்க மேல தேவன் கொடுக்கிறார். சரிங்களா? அதை இங்க நான் பார்க்கும்போது அப்ப அநேகர் இங்க வந்துட்ட பிறகு என்ன சொல்றார் பவுல் கூட இந்த ரோமர் 12:1 கூட என்ன சொல்றாரு பாருங்க, சகோதரரே நீங்க என்ன செய்யுங்க, சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கிறேன்றார். அப்ப யார் இவங்க? இவங்க யாருன்னாக்கா உள்ள வந்துட்டவங்க, பிரகாரத்துக்குள்ள வந்தாச்சு. வந்தவங்களுக்கு போல் என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறாருனாக்கா உங்களை வேண்டிக்கிறேன்றார். ஐ அர்ஜ் யூ பிரதரன் அப்படின்றார். அர்ஜுன்னா உங்களை நானு வேண்டிக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த கட்டத்துக்கு போங்க, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு என்னங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கும். அதுக்கு என்ன செய்யுங்க, உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. இதுதான் நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இங்க அர்ஜ் பண்றார், பவுல் வேண்டிக்கிறார். பாருங்க, அப்பனா அநேகர் அந்த பவுலுடைய அந்த வேண்டுதலை, அந்த ரிக்வெஸ்ட் அநேகர் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கு என்ன பண்றாங்க, அர்ப்பணிக்கிறார். அந்த கிளாஸ் வரும் பாருங்க. ஆனா அந்த கிளாஸ்லயே எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 கிளாஸ். ஒண்ணு உள்ள சாகும் வரை உண்மையா இருந்து என்ன பண்றாங்க, மகாபரிசுத்தத்துல பிரவேசித்து தேவன் அங்க வச்சுக்கிற ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறாங்க. அவங்க தான் யாரு? 144,000. ஆனா இதுல அநேகர் என்ன ஆகுறாங்கனாக்கா திரள் கூட்டம். யாராகிறாங்க? அர்ப்பணிச்சுட்டாங்க. ஆனா என்ன பண்ண முடியல, சாகும் வரை உண்மையாக இருக்க முடியல. சாகும் வரை உண்மையாக கொஞ்ச நாளுக்கு பிறகு வந்த சோதனைங்க, போராட்டங்க, பிரச்சனைகள் துரத்த என்னாயிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா காம்ப்ரமைஸ் ஆகும். அதான் போல அங்க சொல்றாரு. வாங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம், ஒரு 5 minutes முடிக்கலாம். படிங்க. ரோமன்ஸ் 12th chapter verse 2 படிங்க. 1 படிச்சுட்டு அப்புறம் 2. 1 நமக்கு தெரியும், எல்லாருக்கும் அநேகமா தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா. உங்களை சரீரங்களை அப்படி அர்ப்பணிச்சவங்கள ஒரு கூட்டம் எப்படி ஆயிடுறாங்க பாருங்க. போல அடுத்த வார்த்தை சொல்றாரு, 2ஆம் வசனம் சொல்லுங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பிரியமானவர்களே, நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஆக்சுவலி இதோடைய ரைட் டிரான்ஸ்லேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துக்கு நீங்க ஒத்து போகாமல். ஒத்து போறதுனால பாருங்க, இப்ப இங்க வந்தா நம்ம என்ன ஆயிடுவோம், இங்க வந்த உடனே ஆவிக்குரியவர்கள் ஆயிடுவோம், வெளியே போன உடனே உலகத்துக்குரியவர்களா மாறும். அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. என்ன ஆகும், மாம்சமும் ஆவியும் 2 பேரும் என்ன பண்ணிக்குவாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்கன்னா, இவங்க 2 பேருமே மாம்சம் சொல்லும், பார்ப்பா நான் இதனால இந்த தேகத்தை நான் தான் யூஸ் பண்ண, இந்த பாடியை இப்ப நீ புதுசா என்ன ஆயிட்டுக்கிற, நீ வந்திருக்கிற, அதனால என்ன பண்ணக்கூடாது, என்ன டோட்டலா என்ன சைட் பண்ணிடக்கூடாது. என்னுடைய உணர்வுகளுக்கு என்ன பண்ண, நீ இடம் கொடுக்கணும். எனக்கு என்ன இருக்குது,
ஃபீலிங்ஸ் இருக்கு, எனக்கு ஆசைங்க இருக்கு. அதனால என்ன முற்றிலுமா என்ன பண்ணக்கூடாது. அதான் நம்ம 2 பேருக்குள்ள என்ன பண்ணலாம், ஒரு ஒரு காம்ப்ரமைசேஷன் பண்ணிக்கலாம். ஒரு உடன்பாடுகளுக்குள்ள நம்ம 2 பேரும் வந்துடலாம். என்ன அப்படின்னாக்கா, இவங்க 2 பேரும் என்ன உடன்படிக்கை போடுறாங்கனாக்கா, உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் டைம்ல நான் என்ன ஆக மாட்டேன், நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். அதான் டெய்லி உனக்கு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் உனக்கு என்னங்க மீட்டிங் இருக்கும். அந்த டைம்ல நான் என்ன பண்ண மாட்டேன், நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ எங்க போ மாம்சம் சொல்லுது. அப்புறம் அது முடிச்சுட்டு வந்த பிறகு நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய வேலைகளை நான் செய்துக்குவேன். உலக பிரகாரமா எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்வேன். இந்த மாதிரி 2 பேர் என்ன பண்றாங்க, ஒரு காம்ப்ரமைசேஷன் தாங்க போல் சொல்றாரு. நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம்ல ஒத்து போகாமல், ஒத்து போறது. புரியுதுங்களா பிரியமானல? அந்த மாதிரி நிலையில என்ன ஆயிடுறாங்கனாக்கா, அநேகர் ஞானஸ்தானம் எடுத்தவங்க கான்சிக்ரேஷன் பண்ணுங்க சாகும் வரை, நோ காம்ப்ரமைசேஷன். சத்தியத்துல என்ன இல்ல, சத்தியத்துல காம்ப்ரமைசஸ் இல்ல, உலகத்துல காம்ப்ரமைஸ் இல்ல. எப்பவுமே என்னங்க, எப்பவுமே ஆண்டவருக்கு உண்மையாக ஓடக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா மெஜாரிட்டி, ஏன்னா இதுடைய 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 கண்டிஷன் ரொம்ப உயரத்துல இருக்கு. ஏன்னா டெய்லி என்ன பண்ண, இது டெய்லி சாக்ரிஃபைஸ் இல்லைங்களா? அனுதினமும் போல் சொல்ற, அனுதினமும் சாகுறேன். பாருங்க, அவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறவங்க தான் என்ன ஆகுறாங்க, சபை ஆகுறாங்க. ஆனா மெஜாரிட்டி என்ன ஆயிட்டாங்க, திரள் கூட்டம் ஆகிவிடுகிறார்கள். அதான் ஆண்டவர் சொல்லும் போது வெளிப்படுத்தல, அனலும் இல்ல, நீ அனலா இருந்தாலாக நல்ல குளிராயிரு. ஆனா இங்க எப்படி இருக்கிறாங்க, வெது வெதுப்பா இருக்கிறான். வெது வெதுப்பா இருக்கிறதுனால என்ன செய்வாராம், வாந்தி பண்ண ரிஜெக்டட் கிளாஸ். அந்த 2 கிளாஸ் தான் இந்த இது குறிக்குது. பாருங்க, பிரகாரம் திரள் கூட்டத்தை குறிக்குது. இந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அதாவது ஆசரிப்பு கூடாரம் யாரை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சபையை குறிக்கிறது. யாரை குறிக்கிறாங்க, சபையை. வெளிப்படுத்தல் 7:9 வாசிக்கிறேன்னா திரள் கூட்டத்தை பத்தி வசனம் எழுதிக்கங்க. நம்ம அநேக வசனம் படிச்ச வசனங்கள் தான். யார் இந்த திரள் கூட்டம் அப்படின்னாக்கா, தங்களுடைய வஸ்திரத்தை கரைப்படுத்திக்கினாங்க. தன்னுடைய வஸ்திரத்தை என்ன பண்ணாங்க, கரைப்படுத்தி கொண்டவர்கள். இயேசுடைய ரத்தத்தினால அவங்க என்ன இருக்கிறாங்க, அவங்க கழுவப்பட்டவங்க. சரி பிரியமானவர்களே, இப்ப இதுடைய கம்பேரிசன் பார்க்கும்போது இவங்க சாகும் வரை உண்மை உள்ளவங்களா இல்ல, போக போக என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. பாருங்க, அதுல உதாரணம் ஒண்ணு கொடுக்கும் போது சொல்றாரு, ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டுக்கிறாரு, விபச்சாரத்துல ஈடுபட்டு, கான்சிக்ரேட்டட் பிரதர் இவரு. யாருங்க இவரு, அந்த தேவனுக்கென்று அர்ப்பணித்தவர். பாவ என்னங்க சோதனையில என்னட்டுக்கிறாரு, விழுந்துட்டுக்கிறார். அப்படிப்பட்டவரை போல் சொன்னாரு, அவனுடைய ஆவி ரட்சிக்கப்படும்படிக்கு அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். யார்கிட்ட கொடுத்துருவாரு, சாத்தான் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடு. அப்ப சாத்தான் கிட்ட அடிபட்டு வரக்கூடியவன் தான் இந்த திரள் கூட்டம். அவனுடைய கிரீடத்தை என்ன பண்ணிட்டாங்க, இழந்து போனவர். கிரீடத்தை என்ன பண்ணிட்டாங்க, இழந்து போன ஒரு கிளாஸ் தான். ஆனா சர்ச் கிளாஸ் பாத்தீங்கன்னா பிரியமானல, மரண பரியந்தம் உண்மையாக இருந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த சர்ச். இவங்க சபை மனவாட்டியா இருப்பாங்க. அவங்க என்ன இருப்பாங்க, தோழிகளா. யாரு, திரள் கூட்டம் வர்ஜின் கம்பானியன். இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய உவமையில சொல்லும் போது என்ன சொல்றாரு, 10 கன்னிகைகள். 10 பேர் என்னங்க, கன்னிகைகள். ஆனா 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 2 கிளாஸ் இருக்குன்னு காட்டுறாரு. பாருங்க, புத்தி உள்ளவங்கிட்ட என்ன இருந்துச்சுங்க, எண்ணெய், அதாவது எக்ஸஸ் ஆஃப் ஆயில். அப்படின்னா பிரியமானவர்களே, ஆயில்ன்றது பரிசுத்த ஆவியை குறிக்குது. பரிசுத்த ஆவினா என்ன அப்படின்னா, தேவன் மேல அவங்களுக்கு அன்பு, வைராகியம். தேவன் மேல நாங்க அன்பும் வைராகியமும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய. ஆனா எப்படி என்னாச்சுங்க, ஆரம்பத்துல விளக்கு எரிஞ்சுன்னு தான் இருந்துச்சு. போக போக என்னாச்சு, அப்படியே டிம் ஆகி அப்படியே என்னாச்சுங்க, ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா திருப்பி போய் கடையில போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளோ டைம் என்னாச்சுங்க, டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு.
சாவதான் யாரை குறிக்கிறாங்கன்னாக்கா இந்த திரள் கூட்டத்தை குறிக்கிறாங்க. அதுல இங்க நம்ம பார்க்கும்போது பிரியமான சகோதரர்களே, இந்த பிரகாரம் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா யாரை குறிக்குது? திரள் கூட்டத்தை குறிக்கிறான். எப்படி இன்னும் சில கம்பேரிசன் பார்த்து முடிச்சுலாம் பாருங்க. பாருங்க, இந்த பிரகாரத்துடைய தூண்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் மரத்துல இருக்கு. அப்புறம் பாதங்கள் வந்து வெண்கல பாதம், காப்பர் சாக்கெட்ஸ். அப்புறம் அது தூண்கள் வெள்ளி. ஆனா ஆசரிப்பு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாம் என்னங்க? எல்லாம் கோல்டு. கோல்டு வந்து தெய்வீக சுபாவத்தை குறிக்குது. ஓகே, சில்வர் வந்து ஏஞ்சலிக் பிளைன். பாருங்க, நான் பாக்குறேன் பாருங்க, கே பிளைனுக்கும் நாங்க கே பிளைனுக்கும் எல் பிளைன். எல் பிளைன் யாருனாக்கா தூதர்கள். அதை நம்ம என்ன கலர்ல போட்டுக்கிறாங்க பாத்தீங்களா? ஆஷ் கலர்ல போட்டுக்கோம். அதாவது சில்வர் கலர். சில்வர் வந்து ஏஞ்சலிக் பிளைன், கோல்டு வந்து டிவைன் நேச்சர். அதனால சபைக்கு 1,44,000 வந்து இந்த நிலைக்கு வராங்க. திரள் கூட்டம் நாங்க இதுல, இது வெறும் மரம், அது கோல்டு பிளேட்டட் இல்லைங்களா? அது வந்து கோல்டு பிளேட்டட். நம்ம அப்ப கோல்டு வந்து திவ்ய சுபாவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. நெக்ஸ்ட் ஹைட் பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே, ஹைட் எவ்வளோங்க? நான் சொன்னேன்ல 5 கியூபிட்ஸ் பிரகாரம் 5 பரிசுத்த ஸ்தலம் சொல்லுங்க 10 ஹையர் பிளெஸிங்ஸ், இதை விட மேலான ஒரு ஆசீர்வாதம். சரி பிரியமானவர்களே, அதனால இந்த ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது நமக்கு எதை காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பிரகாரம் திரள் கூட்டத்தையும் ஆசாரிப்பு கூடாரம் சபையை குறிக்கக்கூடியதா. இங்க புத்தி உள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகளை குறிக்குது. இந்த பிரகாரத்துடைய முதல் பாகத்தில் நம்ம இதை படிச்சோம். தேவன் சித்தமானால் இதோடைய செகண்ட் பார்ட்ல இதுல இருக்கக்கூடிய இன்னும் வேறு சில பாடங்களை நம்ம தொடர்ந்து நாம் படிப்போம். தேவன் தாமன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.